ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராஜா. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு ரூமில் சின்ன குழந்தைங்களாம் கார்ட்டூன் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி பதட்டத்தோட அவங்க குழந்தைய தூக்கிட்டு உள்ள ஓடி வராங்க. அதுக்கு அந்த பையனும் என்னமாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டத்தோட தங்கச்சி தூக்கிட்டு வரீங்க அப்படின்ட்டு கேட்கறான். அதை பற்றி எதுவும் எங்கிட்ட கேட்காதீங்க, எல்லாரும் அமைதியாக பொறுமையாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. அவங்க வெளியில் போன கொஞ்ச நேரத்திலேயே தெருவெல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது. மக்கள் எல்லாம் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. பயங்கரமாக கூச்சல் சத்தம் கேட்குது. அதை கேட்டு இந்த பையனும் என்னடா ஒரே சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட வந்து அப்படியே காதை வச்சு கேட்கறான். திடீரமான ஜாம்பிஸுங்க அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ள ஓடி வருது. உள்ள ஓடி வந்து அங்கிருந்து குழந்தைங்களை எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப அதிலிருந்து இந்த பையன் மட்டும் தப்பிக்கிறான். தப்பிச்சு கீழே ஓடி வரான். கீழே ஓடி வந்து பார்த்தா அந்த பையனோட அம்மா இங்க இருக்கத ஓடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஒரு ஜாம்பி அவங்க பின்னாடி வந்து அப்படியே அவங்கள கடிச்சு சாப்பிடுறது. அந்த பையனை கஷ்டப்பட்டு அங்கிருந்து திருச்சி ஓடுறான். ஓடி போய் ஒரு சர்ச்சுக்குள்ள ஓடி போயிடறான். அந்த சர்ச்சுக்குள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற ஃபாதர் தான் நம்ம ஹீரோவோட உண்மையான ஃபாதர். அப்போ சில ஜாம்பிங்களும் வந்து வீட்டுக்கு வந்து அம்மாவையும் தங்கச்சியும் கொன்னுச்சு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லும்போது அதுக்கு அப்பாவோ மனுஷனா பிறந்த எல்லாரும் சாவை சந்திச்சுதான் ஆகணும், இது கடவுளுடைய தீர்ப்பு, இது இன்னைக்கு தீர்ப்பு நாள், சோ அதனால இன்னைக்கு மனித இனமே இன்னைக்கு அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டு இந்த செயினை கழட்டி அந்த பையன் கிட்ட கொடுத்துறான். அதே டைமுக்கு இந்த கண்ணாடி எல்லாம் உடச்சிக்கிட்டு ஜாம்பிஸ் உள்ள வந்து அட்டாக் பண்றதுக்கு வருது. அதை பார்த்த உடனே இந்த பையன் அங்க ஒரு சின்ன குண்டு மாதிரி இருக்கும், அங்க போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா இந்த பைத்தியக்காரனும் இன்னைக்கு தீர்ப்பு நாள், நான் சாக போறேன், என்ன வந்து கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறான். அந்த பையனும் அந்த சர்ச்சில் இருந்து தப்பிச்சு வெளியில ஓடுறான். இப்பதான் படத்துடைய டைட்டிலே போடுறாங்க 28 years later. அப்படியே சீன் கட் பண்ணா அங்க ஒரு தீவை காட்டுறாங்க. அந்த தீவுல ஒரு 100 வீடுங்க இருக்கு. அதாவது ஜாம்பிஸ் வைரஸே அட்டாக் ஆகாத பீப்புள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல தான் நம்மளுடைய ஹீரோ ஸ்பைக் அவரை காட்டுவாங்க. அவன் ஒரு சின்ன பையன் தான். இவன் காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கத்தி டார்ச் லைட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடி ஆகிறான். இதை பார்க்கும்போது இவன் எங்கேயோ வேட்டைக்கு போக போறான்னு தெரியுது. அதாவது இந்த கிராமத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் அந்த கிராமத்தொட்டு ஒரு 12 வயசு 13 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த கிராமத்தொட்டு வெளியில போய் ஜாம்பிகள் வாழ்ற நிலத்துல போய் ஜாம்பிகளை வேட்டையாட கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்குள்ள தேவையான ஏதாவது உணவுப் பொருட்கள் ஏதாவது கிடைக்குமா இல்லையானோ தேடி எடுத்துட்டு வரணும். இதுதான் இந்த கிராமத்துடைய சட்டம். அப்படி கத்துக்கிறதுக்காக தான் இப்ப ஹீரோ அவங்க அப்பா கூட சேர்ந்து வேட்டைக்கு போக போறாரு. வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்பைக் போய் அவங்க அம்மா போய் கட்டிப்பிடிக்கிறான். அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, ஏன்டா டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்ட்டு கேட்கறாங்க. இவனும் இல்லம்மா நான் இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறான். இப்போ அவங்க அப்பா இடையில புந்து, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இப்போ பையனை கூட்டிட்டு நான் மெயின்லேண்டுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவை பயங்கரமா சண்டை போடுறான். உங்களுக்கு என்ன பைத்தியமா, மெயின்லேண்ட் அது ஜாம்பிங் இருக்கிற இடம், அங்க எதுக்கு பையனை கூட்டு போறீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி நான் எங்கேயும் கூட்டு போகல அப்படின்ட்டு அவங்க அப்பா போய் சொல்றாரு. இப்போ அவங்க அம்மா பையன் கிட்ட, டேய் நில்லு, நீ எங்க போற, அந்த மெயின்லேண்டுக்கு தானே போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. நான் ஸ்கூலுக்கு தான் போறேன் அப்படின்ட்டு இந்த பையன் போய் சொல்றேன். கீழே இறங்கி வந்தா அந்த பையனோட தாத்தா இருக்காரு. இந்த பையனுக்காகவே ஸ்பெஷலா வில்லு அம்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ஹீரோ முறையா வேட்டைக்கு போக போறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் ஹீரோவை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்து போயிட்டு வா, ஜாக்கிரதையா போயிட்டு வா, வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. லேட் பண்ணிடாத, இருட்டுறதுக்குள்ளத தீவுக்கு திரும்ப வந்துரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஊரை விட்டு கிளம்பி தீவோட எல்லைக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டை தாண்டினா தான் அவங்க வெளியில போக முடியும். அந்த குரூப்புக்கெல்லாம் ஒரு லீடர் வந்து ஒரு கிளவி, அந்த லேடி வந்து சொல்றாங்க, ஸ்பைக் இதுதான் உன்னுடைய முதல் நாள், போய் ஜாம்பியை வேட்டையாடுற நாள், சோ இந்த தீவோட ரூல்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரூல்ஸை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரூல் நம்பர் 1, யாராவது இந்த ஜாம்பிங்களை தேடி இந்த தீவை விட்டு போனாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போய் இருட்டுறதுக்குள்ள அவங்க வந்தாகணும். அப்படி வரலைன்னா அவங்கள தேடிட்டு யாரும் இந்த தீவுல இருந்து போய் தேடுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அங்கேயே கிடந்து சாக வேண்டியதா. அப்படியே இங்க திரும்பி பாரு, இங்க ஏகப்பட்ட சமாதிகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரும் உன்ன மாதிரி வெளியில போனவங்க தான், திரும்ப வரவே இல்லை. அவங்களோட பிணங்கள் மட்டுமே கரையில ஒதுங்குனுச்சு. அதை தான் நாங்க எடுத்து புதைச்சிருக்கோம். சோ நல்லா யோசிச்சுக்கோ, அந்த நிலப்பரப்புக்கு போயிட்டீங்கன்னா உன் உயிர் உன் கையில தான், வந்து உதவிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே அங்க ஒரு டவர்ல ஒருத்தருக்கான். அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஜாம்பிஸ் ஏதாவது இருக்கா, இல்ல எல்லாம் கிளியரா இருக்கான்னு கேட்கும்போது டவர்ல இருக்கிறவங்க அங்க இங்கன்னு பார்த்துட்டு எல்லாரும் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப கேட்டை திறந்து விட்டா ஆப்போசிட்ல ராமர் பாலம் மாதிரி ஒரு பெரிய பாலம் ஒன்று போட்டிருக்காங்க கடலுக்கு நடுவுல. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்பா சொல்றாரு, ஸ்பைக் உனக்கு இந்த பாதையை பத்தி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா ஞாபகம் இருக்கு. இந்த பாலம் சாயந்தரம் வரைக்கும் தான் வந்து தண்ணிலாம் பாலத்துக்கு கீழே இருக்கும். சாயந்தரத்துக்கு மேல கடலுடைய பிரஷர்னால கடல் தண்ணி எல்லாம் இந்த பாலத்தோட பாதையை மூடிடும். ஒருவேளை நைட் டைம் நம்ம இந்த பாதையில் நடந்து வந்தோம்னா தவறி கடலுக்குள்ள விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இப்போ அவங்க தீவை தாண்டி இந்த மெயின்லேண்டுக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்து மரங்கள் நிறைய வெட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்து ஸ்பைக் கேட்கறான், அப்பா இது என்னப்பா இது அப்படின்னு கேட்கறான். இந்த இடத்துல இருந்துதான் நம்ம தீவுக்கு தேவையான விறகுகள் நம்ம வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீயும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல வேலை செய்வ அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க 2 பேர் காட்டு பகுதிக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப அங்க ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு கொளுத்து போன ஜாம்பி நடக்க கூட முடியாம ரோட்ல அப்படியே தவழ்ந்துகிட்டு ஊர்ந்துகிட்டே வந்து மண்ணில் இருக்கிற புழுக்கள் எடுத்து சாப்பிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு அப்ப காரணம், இதுதான் ஜாம்பியை வேட்டையாடுறதுக்கு சரியான நேரம், ஏன்னா அதால நடக்க முடியாது, ஓட முடியாது அப்படிங்கிறாரு. வீக்கா இருக்கிறனால ஆபத்து ஒண்ணு இல்லைன்ட்டு அப்படி மட்டும் நினைச்சுக்காத, வீக்கா இருந்தாலும் சரி ஏதோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி ஜாம்பியை பார்த்தா அட்டாக் பண்ணணும், அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்த ரூல் நம்பர் 2 அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நீ கரெக்டா அம்ப வச்சு அந்த ஜாம்பியோட கழுத்து பகுதி அடிக்கணும். கழுத்துல ஏன் நம்ம அடிக்கணும்னா அதோட ரத்தம் சீக்கிரமா வெளியில போய் அது சீக்கிரம் செத்துரும், அதனால தான் கழுத்துல எய்ம் பார்த்து அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த பையன் இப்ப தைரியத்தோட கையில வில்லம் போயிருக்கான். அந்த ஜாம்பி அட்டாக் பண்றதுக்காக அவன் எய்ம்
வச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தெரியாம பின்னாடியே இன்னொரு கொழுத்து போன ஜாம்பி பின்னாடி அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து வந்துட்டு இருக்கும். இப்போ அவங்க அதை அம்பு விட்டு சாவடிச்சிடறாங்க. அதை பார்த்து இன்னொரு ஜாம்பி சத்தம் கேட்டு ஓடி வருது, அதையும் சாவடிக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த ஜாம்பிகளை கொள்ளிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான மான்கள் கூட்டம் எதையோ பார்த்து பயந்து இந்த பக்கமா ஓடிட்டு இருக்குது. அங்க பக்கத்துலயே ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு. சரி, அதுக்குள்ள போனா நமக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக அப்பாவும் பையனும் உள்ள போறாங்க. போனா அது பேய் வீடு மாதிரி அவ்வளோ பால் இடிஞ்சு போய் கிடக்குது. இவங்களும் ஏதாவது ஆப்ஜெக்ட் ஏதாவது கிடைக்குமா இல்லையான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம்ல காக்கா சத்தம் போடுது. என்னடான்னு திரும்பி பார்க்கறாங்க. இப்போ அப்படியே உள்ள போய் பார்க்கறாங்க. உள்ள போய் பார்த்து ஒருத்தன் தலையில கட்டி விட்டுருக்காங்க. அவனு இப்போ ஜாம்பி வைரஸால இன்ஃபெக்ட் ஆகி இப்போ அவன் ஜாம்பியா மாறி இருக்கான். இப்போ அவனோட உடம்புல இருக்கிற சதையை தான் அந்த காக்கா குத்தி குத்தி தின்னுட்டு இருக்கு. இப்போ அப்பா வந்து பையன்கிட்ட சொல்றாரு, டேய் நீ தான் அதை வந்து சாவடிக்கணும் அப்படிங்கிறான். பையனை இப்போ ரெடி ஆகிறான் அதை ஷூட் பண்றதுக்கு. மனுஷங்களோட வாடையை பார்த்தோன்னே அந்த ஜாம்பி இப்போ அவங்க அட்டாக் பண்றதுக்காக அங்கே இங்கேயுமே நகருது. ஹீரோ அதை ஒரே புட போட்டு சாவடிச்சிடறாரு. இப்போ அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில வராங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு மானை ஜாம்பிங்க எல்லாம் சேர்ந்து கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்குது. அதாவது இது மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மான் எவ்வளவு வேகமா ஓடும், அந்த வேகத்துக்கு ஜாம்பிஸ் ஓடி வந்து இந்த மான் அட்டாக் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு. ஸோ இந்த ஜாம்பிஸ் வந்து வேகமா ஓடக்கூடிய ஜாம்பிஸ். இப்போ அந்த இடத்துல ஸ்பைக் ஒரு வித்தியாசமான ஒன்று பார்க்கறான். அங்க பார்த்தா மரத்துல ஒரு மானுடைய தலையை முதுகு தண்டு எலும்போட பிச்சு எடுத்து சொருகி வச்சிருக்காங்க. அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகி போடுறான். அப்பா கிட்ட காமிக்கிறான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம பயப்படுறாரு. இப்போ ஸ்பைக் கேட்கறான், என்ன பாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இதை பண்ணது இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துடைய தலைவன், அவன் பேரு ஆல்பா ஜாம்பி அப்படிங்கிறான். ரொம்ப கொடூரமானது, அது ரொம்ப வேகமானது அப்படிங்கிறான். அநேகமா அது பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கும். அது கண்ணில் நம்ம படுறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு அப்படியே நகர ஆரம்பிக்காங்க. இப்போ அவங்க நிலப்பரப்புக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு ஒத்த ஜாம்பி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஒத்த ஜாம்பி தானே போட்டு சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் ஸ்பைக்கோடைய அப்பா சொன்ன ஆல்பா ஜாம்பி. இப்போ அந்த ஜாம்பி நம்ம ஹீரோவையும் அவங்க அப்பனையும் பார்த்துட்டு, கொய்யால உங்களை கொல்லாம விட மாட்டேன்டான்னு ஒரு கத்த அந்த ஆல்பா ஜாம்பிஸோடைய படை வீரர்கள் மற்ற ஜாம்பிஸ் எல்லாம் இவங்களை துரத்தது காட்டுக்குள்ள. இவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா அப்பயும் இந்த ஜாம்பிஸ் விட மாட்டேங்குது. அதனால இந்த வீட்டுல இருக்கிற மாடிக்கு மேல பரணி மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேல இருக்கிறதுனால மற்ற ஜாம்பிஸ்க்கெல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்போ அப்படியே நேரம் போகுது, இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த ஜாம்பிஸோட தலைவன் ஆல்பா ஜாம்பி தூரத்துல இருந்து இந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பையன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு, அப்ப அது என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்கறான். அவன் காத்துட்டு இருக்கான், நம்மளை கொள்றதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்பா சொல்றாரு. இப்போ இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற தீவை காட்டுறாங்க. அந்த பாதை, அந்த ராமர் பாலம் அப்படியே தண்ணியில மூழ்கிருச்சு. இவங்க நடந்து போறதுக்கு உண்டான பாதை சும்மா லைட்டா தான் தெரியுது. இன்னும் ஓவர் இருட்டாயிடுச்சுன்னா இவங்களால அந்த பாதையை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நேரம் ஆக பையன் பயத்தோட வெளியில அங்கேயுமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப தூரத்துல ஒரு நெருப்பு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்பை பார்த்து, அப்ப அது நெருப்பு தானே, அதையும் காட்டுக்குள்ள எரியுது. இப்ப அங்க யாராவது மக்கள் யாராவது இருக்காங்களா, மனுஷங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பாவோ, இல்ல அப்படிலாம் யாரு அங்க இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது, படுத்து தூங்கு அப்படிங்கிறான். இப்போ அப்படின்னு ராத்திரி ஆகுது. இவங்க இருக்கிறதோ பழைய பில்டிங். அவங்க காலையில பார்த்தாங்க இல்லையா ஒரு மான் கூட்டம் வேகமா ஓடி வந்துச்சுல, அதே மான் கூட்டம் இப்போ இவங்க பில்டிங் பக்கத்துல ஓடுது. இப்போ இவங்க இருக்கிற பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமா அதிர்ந்து உடைய ஆரம்பிக்குது. எப்படி இந்த வீடு உடஞ்சி விழப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அப்பாவும் பையனும் அந்த பரணில இருந்து கஷ்டப்பட்டு இறங்கி வெளியில வந்துடுறாங்க. இப்போ அப்பாவோ, இதை பாருங்க, இப்போ நம்ம அமைதியா நம்ம தீவை நோக்கி நம்ம ஓடணும். எக்காரணத்து கொண்டும் அந்த ஆல்பா ஜாம்பி கண்ணில் மட்டும் நம்ம பற்றக்கூடாது. அப்படியே ஒருவேளை அது கண்ணில் பட்டா கூட நம்ம குறிக்கோள் எல்லாம் அந்த பாதையை நோக்கி, நம்ம தீவுக்கு போற அந்த ராமர் பாலம் பாதையை நோக்கி தான் ஓடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வேக வேகமா அந்த கடற்கரை கிட்ட வந்துட்டாங்க. அதாவது தீவு ஆப்போசிட்ல இருக்குது. இப்போ இங்க வந்து அந்த பாதையை பாக்குறாங்க. நான் அந்த பாலமும் முழுசாவும் தெரியல, மொத்தமாவும் மூடவும் இல்ல, லைட்டா தெரியுது அந்த பாலம். சோ இது மேல ஓடணும்னா வெறுங்கால மட்டும் தான் ஓட முடியும். ஷூ போட்டு வந்து அந்த அளவுக்கு வேகமா ஓட முடியாது. இப்போ பூட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த பாதையில் நடந்து போறாங்க. வேக வேகமா நடந்து போறாங்க. இவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஏன்னா இவங்க வெற்றிகரமா அந்த நாளை முடிச்சிட்டாங்க. நைட்டு தீவுக்கு வர போறாங்க. சோ வெற்றிகரமா நம்ம இந்த நாளை கடந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போறத ஒரு மலை உச்சியில இருந்து ஆல்பா ஜாம்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களை பார்த்த உடனே இவங்களை எப்படியாச்சும் கொன்னே தீரணும்ட்டு அந்த பாதையை நோக்கி ஆல்பா ஜாம்பி இப்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு தலைக்கு மேல வவால்கள் அதிகமா பறக்க ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோடைய அப்பா, என்னடா தலைக்கு மேல வவால்கள் பறக்க ஆரம்பிக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஆல்பா ஜாம்பி பாதி தூரம் வந்துட்டு இருக்க, ஓடி வந்துட்டு இருக்கான். ஐயோ ஜாம்பி வருதுடா, ஓடுறான்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும். இவங்க கிட்டயும் அம்புகள் எல்லாம் தீர்ந்து போச்சு. சோ திரும்ப அட்டாக் பண்ண முடியாது. இப்ப ஹீரோடைய அப்பா கத்திக்கிட்டே ஓடி வராரு. டேய் கதவு திறங்கடா, ஆல்பா ஜாம்பி வந்துருச்சு, கதவு திறங்கடான்னு கத்திக்கிட்டே ஓடி வராரு. அதை ஒருத்தன் டவர்ல இருந்து நோட் பண்றான், மத்தவங்களையும் அலர்ட் பண்றான். இப்ப வேகமா அங்கிருந்து ஆல்பா ஜாம்பி நோக்கி அம்புகளை ஏவறாங்க. கரெக்டா அதை பார்த்து எய்ம் பண்ணி சொல்றாங்க. பட் ஆனா என்னதான் அம்பு சொருகுனாலும் அது சாக மாட்டேங்குது. இப்ப இவங்க கிட்ட இரும்பால செஞ்ச ஒரு நெருப்பு தீப்பந்தம் இருக்கும். அந்த தீப்பந்தத்தை வச்சு அடிக்கிறாங்க. அது வந்து சரக்குன்னு அதோட நெஞ்சிலேயே பாய, அவ்வளவுதான் ஆல்பா ஜாம்பியோட சோலி முடிஞ்சது. அதே மாதிரி அந்த பையனும் அந்த பையனோட அப்பாவும் மெயின் கேட்டுக்கிட்ட வந்து கதவு திறங்கன்னு கத்துறாங்க. பட் ஆனா அந்த தீவுடைய தலைவர் அந்த லேடி கதவு திறக்க மாட்டேங்கிறா. அப்ப அந்த ஹீரோட அப்பா, நாங்களாம் ஜாம்பியால இன்ஃபெக்ட் ஆகல, கதவை திறங்க அப்படிங்கிறாரு. இருந்தாலும் கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. அடி கிளவி, ஒழுங்கா கதவை திறடி, உள்ள வந்தனா அடி பிச்சு எடுத்துருவேன் அப்படின்ட்டு ஹீரோ சத்தம் போடுறான். ரெண்டு பேருமே இன்ஃபெக்ட் ஆகல, நாங்க கிளீனா இருக்கோம் அப்படிங்கிறான். இப்பதான் கிளவி டோரை ஓபன் பண்றா. இவங்களும் உள்ள வந்துறாங்க. அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கவும் செஞ்சுறாங்க. இப்போ அவங்க தப்பிச்சதுனால, அதாவது
நம்ம ஹீரோ ஸ்பைக் வந்து முதல் முறையா அவனுடைய வேட்டையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்ததுனால ஊரே பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க அந்த கேட்டு கிட்ட கொண்ட ஜாம்பி ஆல்பா ஜாம்பி, அதனால பயங்கர சந்தோஷமா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் சோகமா இப்ப தாத்தா கிட்ட வரான். இப்ப தாத்தாவோ, ஆமா நீ வேட்டைக்கு போனியே, அங்க எத்தனை ஜாம்பிஸை கொன்ன, அந்த இடம் மெயின்லேண்ட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கேட்கறாரு. அவனும் நடந்ததெல்லாம் சொல்றான். இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சிட்டு இருந்ததுல அந்த விஷயத்தையும் சொல்றான். அதை கேட்டதுமே அவருடைய தாத்தா ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டாரு. என்னது நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததா? அது கெல்வின், அவர் ஒரு டாக்டர், ஆனா ஒரு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு அந்த பையன் கிட்ட சொல்றாரு. கெல்வினா அது யார் தாத்தா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கும்போது, கெல்வின்ங்கிறது ஒரு டாக்டர், 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன், இதை பத்தி நான் அப்பா கிட்ட கேட்டேனே, அவர் இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறான். டேய் நீ சின்ன பையன்டா, இதை பத்தில நீ எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா உங்க அப்பா உங்ககிட்ட போய் சொல்லிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்றாரு. இப்ப அப்படியே சீட் கட் பண்ணா ஹீரோ ஸ்பைக்கு அவங்க அம்மாவை தனியா கூட்டு வந்து ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு டெசர்ட் ஏரியால அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு அந்த டவர்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட, அங்க பாருங்க தீ பிடிச்சி எரியுதுன்னு சொல்றான். டவர்ல இருக்கிறவனும் இறங்கி வந்து, ஆமா நீ டவரை பாத்துக்கோ, நான் போய் டீ அணைச்சிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவனும் ஓடுறான். ஆக்சுவலா எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி பண்றானா, அந்த டாக்டர் கிட்ட அம்மாவை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா அம்மாவுக்கு நல்லபடியா ஆயிட்டாங்கன்னா அம்மாவை கடைசி வரைக்கும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதெல்லாம் பண்றான். இப்ப அவன் தீவை விட்டு அம்மாவை கூட்டிட்டு மெயின்லேண்டுக்கு வந்துடுறான். இப்ப அவங்களும் அந்த நிலப்பரப்பை பார்த்துட்டு, டேய் இது மெயின்லேண்டு தானே, என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த, இங்க இருக்கிறது ஆபத்து, ஜாம்பிஸ் நம்மளை கொன்னுரும், வா நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க பயத்தோட சொல்றாங்க. அதுக்கு இந்த பையனும், அம்மா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, நான் உங்க கூட இருக்கல, நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறான். உங்க உடம்புல தீராத ஒரு நோய் இருக்கு, அந்த நோயை நம்ம எப்படியாவது குணப்படுத்தி ஆகணும், அதுக்கு அந்த டாக்டர் கிட்ட நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பயே டிராவல் பண்ணி போனதுல களைச்சு போயிடுறாங்க. அங்க ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு. அந்த பழைய வீட்டுல போய் அவங்க 2 பேரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையனும், அம்மா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க, நான் நைட்டு முழுக்க காவல் காக்கிறேன் தூங்காம அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அம்மாவுக்கு பக்கத்துல உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கான். பட் நேரம் அதிகமானதுனால இந்த பையனும் சின்ன பையன் தானே, கண்ணை செஞ்சு அப்படியே தூங்கிடுறான். அந்த நேரம் பார்த்து தூரத்துல இருந்து ஒரு ஜாம்பி, கொளுத்து போன ஜாம்பி அப்படியே அந்த பையன் பக்கத்துல வருது, முண்டி வருது, அப்படியே இவனை கடிச்சு சாப்பிடலான்ட்டு ட்ரை பண்ணுது. அதே நேரம் கரெக்டா யாரும் அந்த ஜாம்பியோட முகத்திலேயே கவரை போட்டு மூடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் விரிஞ்சு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் எந்திரிக்கும் போது அந்த பையன் பாக்குறான், அங்க பார்த்து ஜாம்பி செத்து போய் கிடக்குது. எப்படி செத்துச்சு, யார் இதை பண்ணிருப்பான்னு அம்மா கிட்ட கேட்டா அவங்களும் இல்ல எனக்கு இது எதை பத்தி எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த அம்மா தான் நைட்டு பையனை கடிக்க வந்த அந்த ஜாம்பியை கவரை போட்டு மூடி நங்குன்னு கும்முன்னு போட்டு அந்த ஜாம்பி தலையவே பேத்து எடுத்திருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு அந்த ஞாபகம் மருதினால அவளுக்கு தெரியல. இப்ப அந்த டாக்டரை தேடி இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஆர்மியை சேர்ந்தவங்க அந்த காட்டுக்குள்ள நடுவுல ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சில ஜாம்பிஸ் துரத்தி வந்துட்டு இருக்குது. பக்கி பாக்குறாங்க, துப்பாக்கி வச்சு ஷூட் பண்றாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. முக்காவாசி பேர் செத்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 பேர் தான் பாக்கி இருக்காங்க. ஆனா அவங்க 3 பேர் மட்டும் ஒரு டனல் மாதிரி இருக்கு, அந்த டனலுக்குள்ள போய் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப வெளியில் இருக்கிற ஜாம்பிஸ்னால உள்ள வர முடியல. அதுக்கப்புறம் சரி இங்கே இருந்தா எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு இந்த டனல் வழியா தப்பிச்சு நம்ம வேற வழியை கண்டுபிடிப்போம். இவங்க அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆல்பா ஜாம்பி, அதாவது இந்த கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு ஆல்பா ஜாம்பி, இதுவும் தலைவன் மாதிரி தான். இது போன ஆல்பா ஜாம்பியோட ரொம்ப ஜெய்ஜான்டிக்கா இருக்கு. எப்படி அந்த மானுடைய உடம்ப முதுகெலும்போடு பிரிச்சு எடுத்துச்சோ அதே மாதிரி இங்க ஒருத்தனோட தலையை பிச்சு முதுகெலும்போடு பிச்சு எடுக்குது. அதை பார்த்து ஒருத்தன் அலறான், துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்றான். அவனும் இந்த ஜாம்பி கொன்னுடுது. பட் 3வது இருந்தவங்க மட்டும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எந்த கேட் வழியா அவங்க உள்ள வந்தாங்களோ அதே கேட் வழியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிறேன். இந்த பக்கம் அந்த பையனும் அவங்க அம்மாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு சமவெளி. இப்ப அந்த அம்மாக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜாம்பி வந்து நிக்குது. இப்ப அந்த பையன், அம்மா உங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது, அதை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ல சரக்குன்னு அம்பு விட்டு அந்த ஜாம்பியோட நெஞ்சிலேயே சொல்கிறான். அப்படி அந்த அம்பு அங்க குத்தி அந்த ஜாம்பியோட ரத்தம் அந்த அம்மாவுடைய நெத்தியில படுது. ஐயோ அம்மா கண்ணை சிமிட்டாதீங்க, கண்ணை சிமிட்டினீங்கன்னா அந்த ரத்தம் உங்க கண்ணுக்குள்ள போயிட்டு துணியை வச்சு துடைக்கிறான். இப்ப தூரத்துல பார்த்தா சில ஜாம்பிஸ் சத்தம் கேட்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு அம்மாவும் பையனும் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இது ஏற்கனவே பழைய கேஸ் ஸ்டேஷன்ங்கிறதுனால ஏற்கனவே அங்க இருக்கிற கேஸ் எல்லாம் உள்ள பறந்துருக்கு, அதாவது உள்ள மேல் நோக்கி இருக்கு. இருந்தாலும் இவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக உள்ள போறாங்க. ஜாம்பிஸும் உள்ள வந்துருச்சு. இவங்களை கடிக்க பாக்குது. கிட்டத்தட்ட அவங்களை கொல்ற ரேஞ்சுக்கு போயிடுது. கரெக்டா அந்த கடைக்கு மேல மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து, அதாவது அந்த 3 பேர்ல ஒருத்தன் தப்பிச்சான் பாத்தீங்களா, அவன் இப்ப கரெக்டா இங்க வந்துடுறான். வந்து கதை திறந்து மேல டாப்ல இருக்கிற டோரை திறந்து இவங்களை போய் ஒளிஞ்சுக்கோங்க, போய் சேஃப்டியா ஒளிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறான். இவங்களும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த கேப்ல இவன் துப்பாக்கி வச்சு பட்டார்னு ஷூட் பண்ண உடனே அந்த கேஸ் லீக் ஆன இடம் எல்லாமே இப்ப வெடிக்க ஆரம்பிக்குது. உள்ள இருந்த ஜாம்பிங்க எல்லாம் செத்து போச்சு. ஒரே புல்லட்ல மொத்த ஜாம்பிஸோட சோலையும் முடிச்சிட்டான். இப்ப இந்த ஆர்மி ஆஃபீஸர் அந்த பையனை பார்த்து, டே பையா நீ என்னடா பண்றீங்க, கூட இருக்காங்களே அது யாரா, அது எங்க அம்மா தான், அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் டாக்டர் தேடி வந்தேன் அப்படிங்கிறான். இப்ப எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, சோ ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் செத்துறாங்க, எனக்கு நிறைய வேலைங்க இருக்கு அப்படிங்கிறாரு. வேற வழி இல்லாம இவங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கேன்ட்டு அந்த அம்மாவை தோல்ல தூக்கிட்டு இவங்க காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில போகும்போது இந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்றாரு, நான் ஒரு கடற்படையில வேலை செஞ்சனும், அந்த கப்பல் அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாறையில மோதி கடல்ல அந்த கப்பல் கவிழ்ந்து மீதி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் நாங்களே இந்த தீவுக்குள்ள வந்துட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாம் ஜாம்பிஸிங்களா இருக்கு, என்ன தவிர எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்ட்டு அவன் அந்த ஸ்டோரியை சொல்றான். அப்ப உங்களை காப்பாத்தவே யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, டேய் இந்த நிலப்பரப்பையே குவாரண்டைன் பண்ணிட்டாங்க, இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, எந்த மனுஷனும் நுழையக்கூடாது, அதுதான் இங்க இருக்கிற சட்டம். கடைக்கிட்ட இடத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம், அப்பேற்பட்ட இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளை யாரும் காப்பாற்ற வருவா, சரி கவலைப்படாதீங்க விடுங்க, எங்க அம்மா டாக்டர் கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் என் கூட சேர்ந்து அந்த தீவுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். அங்க உங்களுக்கு சாப்பாடும் பாதுகாப்பான இடமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த இடத்துல டாக்டருங்கிறியே, அந்த டாக்டர் எங்கடா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஆர்மி கேட்கும்போது, அவர் பல கிலோமீட்டர் தூரத்துல அங்க நெருப்பு எரியுது பாருங்க, அங்க தான் அந்த டாக்டர் இருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். எது அவ்வளவு தூரமா, ஏன்டா அவ்வளவு தூரத்துல எப்படி உங்க அம்மாவை நான் தூக்கிட்டு வர முடியும், நீ தூக்கிட்டு வரியா, நீயும் சின்ன பையன் உன்னால தூக்கிட்டு வர முடியாது, சரி கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் டிராவல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ 3 பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 3 பேர் எப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா
எங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பின்னாடி இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டாரு. அப்பதான் அவங்க அம்மா இந்த வழியில பழைய கிராஷ் ஆன ஒரு ட்ரெயினை பாக்குறாங்க. அந்த ட்ரெயின்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பொம்பளை ஜாம்பி இருக்கு. ஆனா அதுவும் பிரெக்னெண்டா இருக்கு. அந்த ஜாம்பிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. இப்ப அதுக்கு குழந்தையும் பிறக்க போகுது. அதுக்கு அந்த பையனும் அம்மா அங்கெல்லாம் போவாதீங்க, அது ஜாம்பி, அது நம்மளை கொன்னுரும், சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டு அந்த பையன் கூப்பிடுறான். இவங்களும் அந்த பக்கம் வராம அந்த ஜாம்பிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சுல்ல, அதனால அந்த ஜாம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த குழந்தைய டெலிவரியும் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தை எடுத்ததுமே அந்த தாய் ஜாம்பி மயக்கமாயிடுது. அம்மாவும் அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு இருப்பாங்க. தொப்புள் கொடியும் கட் பண்ணி விடுறாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் அந்த ஆர்மிக்காரன் பார்த்துட்டு என்ன பண்றீங்க நீங்க, அது ஒரு ஜாம்பியோட குழந்தை, அதுவும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கலாம், அதுவும் ஜாம்பியா இருக்கலாம் அப்படின்னு பயமுறுத்துறான். ஒழுங்கா அதை கீழே வச்சுட்டு என் கூட வெளியில வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறான். அதுக்கு அந்த அம்மாவும் அந்த பையனும் இந்த குழந்தை இன்ஃபெக்ட் ஆகல, இந்த குழந்தை மனுஷ குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. டேய் இப்ப அந்த குழந்தைய வைக்கிறீங்களா இல்ல ஷூட் பண்ணிட்டுமா, நான் 1 2 3 நின்னுவேன், அதுக்குள்ள அந்த குழந்தைய வச்சுட்டு என் கூட ஒழுங்கா வெளியில வந்துருங்க, இல்லைன்னா நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த ஆர்மிக்காரன் பயமுறுத்தினான். அந்த பையன் பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு கை அப்படியே அந்த பையனை பிடிச்சி அந்த ஆர்மிக்காரனை பிடிச்சி அப்படியே மேல தூக்கிட்டு போயிடுது. யாருன்னு பார்த்தா அது ஒரு ஆல்பா ஜாம்பி. அந்த ஆர்மிக்காரனோட தலைவே பிச்சு எடுத்துருக்கு. இவங்களையும் கொல்றதுக்காக அந்த ஆல்பா ஜாம்பி ஓடி வருது. இப்ப அந்த அம்மாவும் அந்த பையனும் ஒவ்வொரு ரயில் பெட்டியா தாண்டி ஓடுறாங்க. ஒவ்வொரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுறாங்க. அந்த ஆல்பா ஜாம்பி இவங்களை வெட்டுற மாதிரி தெரியும். அதுவும் பின்னாடியே வேகமா துரத்திட்டு ஓடி வருது. அந்த பையனும் அந்த ஆல்பா ஜாம்பியை நோக்கி அம்புகளை விட்டுக்கிட்டே இருக்கான். பட் அந்த அம்புகளால அந்த ஜாம்பியை எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அது ஆல்பா ஜாம்பி தானே. அதனால ஒரு கட்டத்துல இவங்க கிட்ட நெருங்கி அவங்கள கொல்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல ஒரு வயசான ஆள் வந்து கரெக்டா அந்த ஆல்பா ஜாம்பியோட கழுத்துலயே ஒரு மயக்க மருந்த விசுறாரு. இப்ப இந்த ஆல்பா ஜாம்பி ஆடாம அசையாம அப்படியே நிக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பெரியவர் நம்ம ஹீரோவையும் அம்மாவையும் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கறாரு. இப்ப 2 பேருமே அவரை வினோதமா பாக்குறாங்க. ஏன்னா அவர் உடம்பு முழுக்க ஏதோ சாயம் பூசிருக்காரு. இப்ப அவர் சொல்றாரு அந்த பெரியவர், இந்த உடம்பு பூரா நான் அயோடின் பூசிருக்கேன், அதை பூசிக்கிட்டா எந்த ஒரு வைரஸும் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாது, அதுங்க கிட்ட நம்ம தப்பிச்சிக்கலாம், அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பையன், சார் நீங்க தானே கெல்வின் டாக்டர் தானே அப்படின்னு கேட்கும்போது இவர் ஆமாங்கிறாரு. ஓ காட், உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப கையில ஒரு குழந்தை இருக்கு, நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது ஒரு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கறான். சரி ஓகே வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இப்ப அவங்களை கூட்டிட்டு போறாரு. போகும்போதே அந்த ஆல்பா ஜாம்பியோட கையில அந்த ஆர்மிக்காரனோட தலை இருக்கும் இல்லையா, அந்த தலையை எடுத்துக்கிட்டு இவரோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க போனவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா இது வரைக்கும் ஜாம்பியா மாறினவங்க, ஜாம்பியினால கொல்லப்பட்டவங்க, செத்து போனவங்க, இப்படி எல்லாருடைய உடம்பையும் எரிச்சு எலும்பு கூடுகளாக்கி அதை அந்த மரத்துல கட்டி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, அவங்களோட மண்டை ஓடுல பெரிய மலை மாதிரி கூச்சி வச்சிருக்காரு. சரி இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு கேட்டா, இறந்து போனவங்களுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு நினைவிடம் வேணும், சோ அதை தான் நான் இங்க உருவாக்கி வச்சிருக்கேன், அவங்க ஆத்ம சாந்தி அடையணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செத்து போன இல்லையா அந்த ஆர்மிக்காரன், அவனோட தலை எடுத்து அப்படியே எரிக்கிறாரு. எரிஞ்சு போன அந்த மண்டை ஓட்டை எடுத்து முன்னாடி இருக்கிற அந்த குவியல்ல ஒரு பகுதியில் அந்த மண்டை ஓட்டை வைக்கிறாரு. இவன் ஆத்மாவும் சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு ஜாம்பி தாய் தான் இந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்க. பட் அந்த ஜாம்பி வைரஸ்னால இந்த குழந்தை பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவரோ, இது இந்த பிளசண்டாவோட மகிமை, அதாவது ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா சக்தியுமே இந்த பிளசண்டா தான் கொடுக்கும், ஆனா இந்த பிளசண்டாவில இருந்து குழந்தைக்கு தேவையில்லாத சக்தி எதுவும் அனுப்பாதுன்னு, எந்த வைரஸையும் உள்ள அனுப்பாது, அதனாலதான் மேபி இந்த குழந்தை பாதிப்படையாம இருந்திருக்கலாம். பட் இந்த குழந்தை கொஞ்ச நாளாவது உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா சத்தான பால் தேவை, ஆனா அது இங்க கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்புறம் இந்த குழந்தைக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டா, ஹீரோ இல்ல நான் எங்க அம்மாவுக்காக தான் வந்தேன், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டாக்டர் மனோதத்துவ ரீதியாவே அந்த அம்மாக்கு என்ன உடம்புல கோளாறுங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த அம்மாவோட சிம்டம்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு பையனுக்கு, என்ன மன்னிச்சிருப்பா, உங்க அம்மாக்கு தீர்த்து வைக்க முடியாத ஒரு கேன்சர் நோய் இருக்கு, அதுவும் இல்லாம இப்ப அந்த நோய் உங்க அம்மாவுடைய மூளை வரைக்கும் பரவிடுச்சு, சோ இப்ப அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்க போறாங்க, உன்னை விட்டு பிரிய போறாங்க அப்படின்ட்டு சொன்னதுமே ஹீரோ பதறான். டாக்டர் என்ன சொல்றீங்க, அப்ப எங்க அம்மா சாக போறாங்களா, அவங்கள காப்பாத்த எதுவுமே வழியே இல்லையா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எந்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது இருந்து நான் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். இல்லப்பா உங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு உண்டான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல, அதனால அவங்க இறக்கத்தான் வேணும், இன்னும் எவ்வளவு நாள் எங்க அம்மா உயிரோடு இருப்பாங்கன்னு அந்த பையன் கேட்டா, கூடிய விரைவில் மிகுந்த வலியோட அவங்க சாக போறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருந்த அம்மாவுக்கு பெரிய ஷாக் இல்ல, பட் ஆனா பையன் கேட்டுட்டு இருந்தனால அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு வேதனைப்படுறீங்க. இப்ப பையன் கிட்ட சொல்றாங்க, இதை பாரு மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதுதான், உனக்கும் வரும் எனக்கும் வரும், பட் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சு அவ்வளவுதான், பட் அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப டாக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு மயக்க மருந்து எடுத்து அந்த பையனுக்கு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த அம்மாவையும் கருணை பண்ணிடுறாரு. கருணை பண்ணிட்டு அந்த அம்மாவையும் எரிச்சிட்டு அந்த அம்மாவுடைய மண்டை ஓட்டை எடுத்துட்டு வந்து மயக்கம் தெரிஞ்சு அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு. இப்ப அந்த பையனும் புரிஞ்சுக்கிறான், அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேன்சர் வலி அவங்க உடம்பு முழுக்க பரவி அவங்களுக்கு வலியை கொடுக்குது, அதுக்கு பேசாம இந்த டாக்டர் கருணை பண்ணது எவ்வளவோ நல்லதுன்னு அந்த பையன் மெச்சூர்டா திங்க் பண்றான். சோ இதுக்கப்புறம் அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்ற விஷயத்த அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். அவங்களோட மண்டை ஓட்டை இந்த மண்டை ஓட்டு குவியல்ல உச்சியில போய் அவங்க அம்மா மண்டை ஓட்ட போய் வைக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில இந்த டாக்டரும் அந்த பையனும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல அந்த ஒரு ஆல்பா ஜாம்பி இவங்களை கொல்றதுக்காக பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கு. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த குழந்தை அந்த பையன் டாக்டர் 3 பேரும் ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்கும், அந்த குடோனுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எப்படியும் இவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜாம்பி கரெக்டா அந்த டாக்டரோட முகத்துல கையை வச்சு அந்த டாக்டருக்கு மூச்சடைக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை பார்த்துட்டு இருந்த அந்த பையன், அந்த டாக்டர் எப்பயுமே கையில ஒரு மயக்க மருந்து வச்சிருப்பான், அந்த மயக்க மருந்து எடுத்து அந்த ஜாம்பியோட கையில சரக்குன்னு குத்தி அந்த ஆல்பா ஜாம்பி இப்ப மட்டை ஆயிடுது. இவங்களும் இப்ப அந்த ஜாம்பிக்கு இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஜாம்பியை டாக்டர் கொன்னாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த
தெளிவா நமக்கு காட்டல. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா 28 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த காட்டுல தன்னந்தனியா சுத்திட்டு இருந்திருக்கான். அதாவது அந்த ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட இருந்து சர்வை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைய இப்ப எடுத்துக்கிட்டு போய் இவங்களோட அந்த தீவு இருக்கும் இல்லையா, அந்த தீவோட கேட்ல மாட்டி விட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறான். இப்ப அந்த கேட்டு கிட்ட வந்து அந்த குழந்தைய எடுத்தவங்க அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. அப்பா, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். என்னைக்கு நான் முழுசா தயாராகிறனோ அன்னைக்கு நான் உங்களை பார்க்கறதுக்காக வருவேன். அப்புறம் நீங்க டாக்டர் கெல்வினை பத்தி தப்பு தப்பு சொன்னீங்கல்ல, அவர் ஒரு சைக்கோ பைத்தியம்ட்டு, அதெல்லாம் போய் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப நிறைய உதவி பண்ணிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இப்ப நான் வச்ச இந்த குழந்தை ஒரு ஜாம்பி மூலியமா பிறந்த குழந்தை. இதுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகல. அவன் நல்லா இருக்கா. இது பெண் குழந்தைனால இப்ப நான் இதுக்கு அம்மாவுடைய பேரே வைக்கிறேன், லீசா அப்படிங்கிற நம்ம அம்மா பேரை இந்த குழந்தைக்கு நான் வைக்கிறேன். அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த பையன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இப்ப இந்த லெட்டர் படிச்ச அவங்க அப்பா மனசு உடஞ்சி அப்படியே ஓடி வந்து அந்த மெயின் கேட்டை திறந்து அந்த கடல் வழியா போறதுக்கு ட்ரை பண்றாரு. கடல்ல வந்து நின்று கத்திட்டு இருக்காரு. பைக், நீ இப்படி பண்ணக்கூடாது, திரும்பி வா திரும்பி வான்னு கத்துறாரு. அதே சமயம் ஹீரோ இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இவனு யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஜாம்பி ஹீரோவை விரட்ட ஆரம்பிக்குது. அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்க ஓடுறான். அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடுனவன் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான். ஏன்னா அது ஒரு முட்டு சந்து, இதுக்கு மேல அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே திரும்பி அந்த ஜாம்பியோட நெத்தியை பார்த்து கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்கிறான். அதை பார்த்து பாறைக்கு மேல வந்து ஒருத்தன் தயிர் குண்டால தலையை விட்ட தயிர் தட்டு தலை மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். அட பாடுறா தம்பி, என்னடா உன் குறி இவ்வளவு ஷார்ப்பா இருக்குது, பரவாயில்லையே, திறமைக்காரன் தான் நீ. பட் உன் திறமையை சோதிக்க இன்னும் எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு பாரு. ஆனா அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த ஜாம்பிஸை என் பசங்க பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க கீழே ஒரு 5-6 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப அவங்க அந்த ஜாம்பிஸை வெட்டி வீசுறாங்க. அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸோட கதையும் முடிச்சிடறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்ல, அப்ப ஒரு ஃபாதர் கூட சர்ச்சில் அவங்க அப்பா கூட ஒரு கிராஸ் சிம்பிள் போட்ட செயின் கொடுத்துருப்பார்ல, இப்ப இவன் கழுத்துல அந்த கிராஸ் சிம்பிள் தொங்குது. இவன் தான் அந்த தப்பிச்சு ஓடன பையன். நீ இப்ப அந்த பையனை பார்த்து, தம்பி இதுக்கு மேல நீ ஒன்னும் கஷ்டப்பட வேணாம், உனக்கு ஃப்ரெண்டா நான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். அவனும் கை கொடுக்க அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த பையன் வந்து அந்த பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவன் கூட சேர்ந்து இப்போ ஜாம்பிஸ் அடிக்க போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. பாய்.